ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் சட்டுன்னு உடனடியாக செய்யக்கூடிய ஒரு சூப்பரான சாஃப்டான தோசையும் அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சிம்பிளான நல்ல டேஸ்டியான ஒரு கார சட்னியும் எப்படி பண்ணணும் தாங்க பார்க்க போகிறோம். வீட்டில் மாவு இல்லைன்னா நீங்கள் சட்டுன்னு ஒரு 10 நிமிஷத்தில் இந்த தோசை செஞ்சு கொடுத்துடலாம். ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். இந்த தோசையை நீங்கள் கிறிஸ்பியாகவும் பண்ணலாம். ஸோ இந்த தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம மாவு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 1/2 கப் அளவுக்கு லேசான அவல் சேர்த்துக்கலாங்க. நீங்கள் கெட்டி அவல் கூட எடுத்துக்கலாம். கெட்டி அவல் எடுத்தீங்கன்னா 1/4 கப் அளவுக்கு அவல் எடுத்தீங்கன்னா போதும். இப்போ இது கூட தண்ணி சேர்த்து இதை நல்லா நம்ம ஒரு 2-3 தடவை அலசி எடுத்துக்கலாம். இது நல்லா அலசிட்டு இதை தண்ணி சுத்தமா நம்ம வடிச்சு எடுத்துக்கலாங்க. இப்ப தண்ணி ஃபுல்லா நான் வடிச்சு எடுத்துட்டு வந்துட்டேன். இப்ப இது கூட சேர்க்கறதுக்கு 1 கப் அளவுக்கு ரவை போட்டுக்கலாங்க. ரவை வறுக்காத ரவை தான் எடுத்திருக்கேன். சின்னது பெருசு எந்த ரவை வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம். ரவை சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு இது கூட நம்ம இப்போ தண்ணி சேர்த்துக்கலாங்க. அதே கப்பாலேயே 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க, சரியா இருக்கும். 1 கப் அளவுக்கு ரவை, 1/2 கப் அளவுக்கு அவல், அதுக்கப்புறமா 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம ஒரு 5 நிமிஷம் இதை நம்ம மூடி போட்டு ஊற வச்சிடலாங்க. நம்ம ரவை சேர்த்துருக்கனால கொஞ்ச நேரம் ஊறினாதாங்க நல்லா இருக்கும். ஸோ இப்போ இதை நம்ம மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் மட்டும் ஊற வச்சுக்கலாம். இது ஊறுற அந்த நேரத்தில் நம்ம சட்னி ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க. சட்னி செய்யறதுக்காக ஸ்டவ்ல ஒரு வாணலி சூடு பண்ணிக்கோங்க. அதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் சூடானதும் 5 காஞ்ச மிளகாய், ஒரு 3 பல் பூண்டு, 2 மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். இந்த சட்னிக்கு கொஞ்சம் மிளகாய் அதிகமாக சேர்த்துக்கோங்க, அப்போதான் நல்ல டேஸ்டாக இருக்கும். வெங்காயம் ஓரளவுக்கு கண்ணாடி பதம் வந்ததும் இது கூட 2 மீடியம் சைஸ் தக்காளி பழம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். தக்காளி நல்லா மசிஞ்சு வர வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாங்க. இந்த சட்னிக்கு வெங்காயம், தக்காளி, பூண்டு, காஞ்ச மிளகாய் இந்த பொருள் மட்டும் போதும். எக்ஸ்ட்ராவா நம்ம எதுவும் சேர்க்க தேவையில்லை. தக்காளி நல்லா மசிஞ்சு வந்ததும் இது நல்லா ஆற வச்சுட்டு நம்ம மிக்சி ஜார்ல சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அந்த பாத்திரத்திலே நான் கொஞ்சமா தண்ணி சேர்த்து ஊற்றிருக்கீங்க. இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். இதை அரைச்சிட்டு சட்னி ஒரு பவுல்ல மாற்றி எடுத்துக்கோங்க. இப்போ இதுக்கு தாளிப்பு சேர்த்துக்கலாம். தாளிப்புக்கு ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெயில கடுகு சேர்த்து கருவேப்பிலை போட்டு தாளிச்சு சேர்த்துருக்கீங்க. சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம கலந்து விட்டுறலாம். அவ்வளோதாங்க, நம்மளுடைய சூப்பரான சிம்பிளான நல்ல டேஸ்டியான ஒரு கார சட்னி ரெடி ஆயிருச்சு. இப்போ அடுத்ததான் நம்ம மாவு நல்லா ஊறி இருக்கும் பாருங்க. நம்ம ரவை அவல் ஊற வச்சிருந்தோம் இல்லையா, அது நல்லா ஊறி இருக்கு. நம்ம சேர்த்திருந்த அந்த தண்ணி எல்லாம் உறிஞ்சிட்டு நல்ல கெட்டியா இருக்குங்க. இது அப்படியே நம்ம மிக்சி ஜார்ல எடுத்து போட்டுக்கலாம். மிக்சி ஜார்ல போட்டுட்டு இப்போ இது கூட 1/4 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாங்க. தயிர் இதுக்கு நல்ல புளிச்ச தயிரா எடுத்தீங்கன்னா உங்களுக்கு தோசை நல்ல ஓட்ட ஓட்டியா சாஃப்டா வரும். அந்த கப்லயே ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்திருக்கீங்க. இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சிட்டு ஒரு பவுல்ல மாத்தி எடுத்துக்கோங்க. அந்த மிக்சி ஜார்லயே ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து இதுல ஊத்திக்கலாம். இப்போ இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு சேர்த்திருக்கேங்க. சேர்த்துட்டு இந்த மாவை நல்லா நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். மாவுடைய கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தோசை மாவு கன்சிஸ்டன்சியில இருக்கணும். ரொம்பவும் மாவு கெட்டியா இருக்கக்கூடாது, அதே மாதிரி ரொம்பவும் தண்ணியா இருக்கக்கூடாதுங்க. மீடியமா நீங்க பார்த்து கரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம எப்பவும் தோசை சுடுறதுக்கு மாவு எந்த கன்சிஸ்டன்சியில எடுப்போமோ அந்த கன்சிஸ்டன்சியில எடுத்துக்கோங்க. இப்போ நம்மளுக்கு இன்ஸ்டன்டான தோசை மாவு ரெடி ஆயிருச்சு. இந்த மாவுல இருந்து நான் ஒரு சின்ன கப்பில் ஒரு 2-3 கரண்டி அளவுக்கு மாவு எடுத்திருக்கேங்க. இதுல ஒரு 2 சிட்டி அளவுக்கு பேக்கிங் சோடா, அதாவது ஆப்ப சோடா சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து எடுத்துக்கலாம். நான் இப்போதைக்கு தோசை ஊத்துறதுக்கு மட்டும் மாவு எடுத்திருக்கேங்க. மீதி மாவை நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அப்புறமா தோசை ஊத்திக்குவேன். எப்போ தோசை ஊத்துறீங்களோ அப்போதாங்க ஆப்ப சோடா சேர்த்து கலந்துக்கணும். இப்போ இதை நம்ம தோசை சுட்டு எடுத்துடலாம். தோசை சுடுறதுக்காக தோசைக்கல்லை நல்லா சூடு பண்ணிக்கோங்க. தோசை நல்ல சூடானதும் ஒரு கரண்டி அளவுக்கு மாவு எடுத்து ஊத்தி இந்த மாதிரி கொஞ்சம் ஊத்தாப்பம் மாதிரி ஊத்திக்கோங்க. இதுக்கு மேல கொஞ்சமா சுத்தில எண்ணெய் விட்டுறலாம். இப்ப பாருங்க தோசை நல்ல ஓட்ட ஓட்டையா வந்திருக்கு. இது நல்ல மேல் பக்கம் வெந்ததும் இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கலாம். பாருங்க எவ்வளவு சூப்பரா வந்திருக்குன்னு. இன்னொரு பக்கம் வெந்ததுக்கு அப்புறமா நம்ம எடுத்துடலாங்க. உங்களுக்கு இந்த தோசை நல்லா ஒட்டம்லாம் ஒட்டாது, ரொம்ப ஈஸியா எடுக்கிறதுக்கு வரும். இதே மாதிரி இன்னொரு தோசை ஊத்திக்கலாம். இந்த தோசை நான் கொஞ்சம் நல்ல பேப்பர் மாதிரி ஊத்தி காமிக்கிறேன். இந்த தோசைக்கு ஒரு கரண்டி அளவுக்கு மாவு எடுத்து ஊற்றி நல்லா தேய்ச்சி விட்டுருங்க. நீங்கள் நல்லா பேப்பர் மாதிரி ஊற்றுவீங்க இல்லையா, அது மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுட்டு இந்த மாதிரி நீங்கள் ஊற்றும் போது உங்களுக்கு தோசை நல்லா மொறு மொறுன்னு வரும். இதுக்கு மேலே கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு நம்ம மூடி போட்டு இதை நல்லா வேக வச்சிடலாம்.
தோசை நல்லா வெந்ததுக்கு அப்புறமா இதை நம்ம திருப்பி போடாம நம்ம அப்படியே எடுத்துக்கலாங்க. பாருங்க, எடுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியா வரும், ஒட்டாம வருங்க. இது அப்படியே நம்ம மடிச்சு விட்டு எடுத்துக்கலாம். நல்ல கிறிஸ்பியான தோசையும் நம்மளுக்கு ரெடி ஆயிருச்சு. இது உங்களோட விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க மொந்தமாவும் இல்ல நல்ல கிறிஸ்பியாவும் கூட நீங்க ஊத்தி எடுத்துக்கலாங்க. நல்ல இன்ஸ்டன்டா ஒரு 10 நிமிஷத்துல நல்ல சாஃப்டான தோசையும் சூப்பரான டேஸ்டியான கார சட்னியும் ரெடி ஆயிருச்சு. இந்த தோசைக்கு இந்த மாதிரி கார சட்னி ரொம்பவே சூப்பரா இருக்குங்க. பாருங்க தோசை எவ்வளோ சாஃப்டா இருக்குன்னு. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.